ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி போற்றி. என் செல்ல பிள்ளையே, உன் மனதில் இருப்பதை உள்ளபடி சொல்லட்டுமா? கேள், அழுது விடுவாய் என் செல்லமே. பிறகு நான் இருக்க பயம் ஏன் என்று நான் உன்னை ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கிறேன். கவலைப்படாதே, நீ நினைத்ததெல்லாம் இப்பொழுது நடக்கப் போகிறது என் செல்லமே. நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் உனக்காக வழங்கப் போகிறேன். உன் மனதில் இருப்பதை உள்ளபடி சொல்ல வேண்டும் என்றால் நான் வைத்த வரிசையில் நீ ஜெயித்து விட்டாய். கவலைப்படாமல் இரு. உன் பொறுமையே என்னை ஈர்த்து விட்டது. பொறுமை என்பது மிகப்பெரிய வெற்றியை தரும். உனது துயரங்களை முழுவதுமாக விளக்கப் போகிறேன். உனது பாரத்தை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். எப்போதும் எதற்காகவும் கலங்காதே. உன் சோதனை காலத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன். நம்பிக்கையோடு இரு. ஆம் செல்லமே, என் செல்ல பிள்ளையே, உன்னை கண் இமை போல் காத்து வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களுடனும் செழிக்க வைப்பேன். நீ நினைக்கும் எல்லாமே உன் கையில் வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது. இப்போ உன் காரியத்தை, தேவையான செயலை முயற்சியுடன் செய்து பாரேன். நிச்சயமாக வெற்றி உனக்காக காத்திருக்கிறது. வெற்றி உனக்குத்தான். என்னை முழுவதுமாக நம்பு. நிச்சயம் கூடிய விரைவில் உன் காரியங்கள் எல்லாம் கைகூடும். எதிர்பார்க்காதவாறு உன் வாழ்க்கை வசந்த காலமாக மாற எல்லாமே நான் செய்யப் போகிறேன். அன்பை ஏங்கி நிற்கும் உன் மனநிலையை, உன் அன்பிற்கு மற்றவர்களை தேடி வரச் செய்வேன். உன் மனதால் என்றும் எல்லோருக்கும் நல்லது நினைக்கும் உன் குணத்தை உனக்கு நான் அதிகப்படுத்துவேன். ஆம் செல்லமே, உன் வாழ்க்கையை பிறகு பார், அர்த்தமுடையதாக மாறும். சில நேரங்களில் என்னிடம் நீ மனம் விட்டு அழுது புலம்புகிறாய். என்னவென்று தெரியுமா? முருகா, என்னால் என் பிரச்சனைகளை சமாளிக்கவே முடியவில்லை. எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்கள். உங்களுடைய உதவியை எதிர்நோக்கியே நான் காத்து கொண்டிருக்கிறேன். நீ வருத்தப்பட்டு பேசியதை நான் கேட்டுக்கொண்டுதான் உன்னிடம் நான் வந்தேன். உன் மனதில் இருக்கிறது அதுதான். உன் முருகப்பெருமான் சொல்வதை இறுதி வரை கேள். நீ எதற்காகவும் பயப்பட வேண்டும். நீ இப்பொழுது போராடி கொண்டும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா? கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா? வேதனைப்படுகிற விஷயத்தை உனக்காக முடித்து கொடுக்கத்தான் உன் முருகப்பெருமான் உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன். இதோ அந்த நேரம், நல்ல நேரம் வந்ததனால்தான் என்னுடைய சங்கமமான இந்த முகத்தை உன்னால் பார்க்க முடிந்தது. இதை பார்த்த நொடி, இந்த நொடி முதல் உன் மனசை நீ தெளிவாக வைத்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, இனி நடக்கப் போகிற எல்லாமே உன் நல்லதுக்காகத்தான் நான் செய்யப்போகும் மாய வேலைகள் தான். அது உனக்கு பார்ப்பதற்கு நல்லது போல தெரியவில்லை என்றாலும் அதன் முடிவானது உனக்கு சாதகமாகவே தான் இருக்கும். ஆகவே நடக்கும் எல்லாவற்றையும் நானே நடத்தி காட்டுவேன். இது நல்லபடியாக நடந்து உன் கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வர வேண்டும் என்று நான் உறுதியாக சொல்கிறேன். ஏனென்றால் நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் எதிர்பார்த்த சில விஷயங்கள் கிடைக்கும், பல விஷயங்கள் கிடைக்காமலும் போகும். வேண்டும் போது கிடைக்காததும் எதிர்பாராத போது நடக்கிறது எல்லாமே இந்த மனித வாழ்க்கையில் கலந்த ஒன்றுதானே. ஆகவே வேண்டியது கிடைக்கும் போது சந்தோஷமடைகிறாய். வேண்டியது கிடைக்காத போதும், இழப்புகளை சந்திக்கும் போதும் பல பாடங்களையும் அனுபவங்களையும் நீ பெறுகிறாய். இது எல்லாமே உன் வாழ்க்கையை உனக்கு உணர வைப்பதற்காகத்தான், உனக்கான வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தருவதற்காகத்தான், பல சோதனைகளை தருவதற்காக மட்டும்தான் என் செல்லமே. நீ சோதனைகளை கடந்து வந்த பின்பு நீ பல பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறாய் அல்லவா? அதே நேரத்தில் இழக்கக்கூடாததை நீ இழந்து விட்டதாக எண்ணி வருத்தப்படும் வேளையிலும் அந்த நேரத்தில் நீ பொறுமையோடு இருந்தாயானால் எல்லாமே கூடிய விரைவில் திடீர் திருப்பமாக வந்து சேரும். இதோ அதற்கான திடீர் திருப்பம் உனக்கு வந்து சேர்ந்து விட்டது. நீயே ஆச்சரியப்பட போகிறாய். நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறது எல்லாம் உன் கையில் கிடைக்கப் போகிறது என் செல்லமே. வாழ்க்கையின் அர்த்தமும் அது தருகிற வழிகளும் தாங்கும் பக்குவம் பெற்ற நீ இப்போது உனக்கானதை பெற்றுக்கொள்ள தகுதியாகிவிட்டாய். இப்பொழுது உனக்கு சந்தோஷம்தானே? நீ இக்கட்டான சூழ்நிலையின் போதும் நேர்மையை தவறாமல் உண்மைக்கு மாறாம
நடக்கிறான்னு தான் சோதித்தேன் உன்னை. நீ கஷ்டமான சோதனை கட்டத்தில் கூட சிறிதும் நம்பிக்கை குறையாமல் என்னை நாடி வர்றியா? அந்த நேரத்திலையும் உனக்கு உதவி செய்ய தோணுதான் என்றுதான் உன்னை சோதனை செய்தேன் இந்த முருகப்பெருமான். இதுவரை நீ ஆசைப்பட்டது கிடைக்காமல் இருந்த காலமானது இறந்த காலமாகவே மாறப்போகிறது. இனி நிகழ்காலமானது திருப்புமுனை காலமாகிவிட்டது. ஆம் செல்லமே, இன்னும் சில நாட்களில் உனக்கு அந்த திருப்பம் எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கப் போகிறது என்று நம்பிக்கையோடு காத்திரு. நிச்சயம் மகிழவும் மனம் குளிரவும் செய்வாய் என் செல்லமே. நீ ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற நல்ல செய்தி ஒன்றை வரும். ஆம் செல்லமே, அது உன் கையில் கிடைக்கச் செய்வேன். நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் மற்றவர்களோட கருத்துக்களை மதித்து கேட்டுக்கொள், தப்பே இல்லை. ஆனால் அவர்கள் சொல்கிறதில் எது உன் வாழ்க்கைக்கு பயன்படுமோ, எது உன் வாழ்க்கையை உயர்த்துமோ அதை மட்டும் நீ பிடித்து கொண்டு அதை மட்டும் செய்தாலே போதும். மற்ற எல்லா விஷயங்களும் அப்படியே காதில் ஏற்றாமல் வெளியேற்றிவிடும். ஆகவே உனக்கு தேவையில்லாத வீண் சொற்களால் உனக்கு எந்த பயனும் இருக்குமா? நிச்சயமாக இல்லை. அதனால்தான் இந்த முருகப்பெருமான் சொல்கிறேன், தேவையானதை எடுத்துக்கொண்டு மற்றவற்றை அந்த இடத்திலேயே அந்த நேரத்திலேயே விட்டு வந்துவிடு என்றுதான் உன்னிடம் சொல்கிறேன். இதோ உன் கருத்துக்களை கீழே தள்ளி மேலே உன்னை ஏற விடாமல் சொல்லும் எந்த வார்த்தையையும் யோசிக்கக்கூட செய்யாதே. அது உன் வளர்ச்சிக்கே முட்டுக்கற்றையாக மாறிவிடும், தடங்களாக மாறிவிடும். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, வாழ்க்கையில் நீ நினைத்ததை அடைய வேண்டும் என்றால் அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று முதலில் யோசனை செய். சுயமாக உன்னையே மதிப்பீடு செய்து கொள். உனக்குள் எதை மாற்றிக்கொள்கிறாயோ அதை யோசித்து சரி செய். வழிகாட்டத்தான் இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேனே. உன் எண்ணம் மட்டும் நேர்மையாக வைத்துக்கொள், நான் நிச்சயமாக உனக்கு உதவி செய்வேன் என் செல்லமே. இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு. இதைத்தான் நான் சொன்னேன், உன் மனதில் இருப்பதை நான் சொல்லட்டுமா என்று. சொன்னவுடனே கேட்டு அழுது விட்டாய் என் செல்லமே. அழுகாதே, புலம்பாதே. யாம் இருக்க பயம் ஏன் என்று வேலுண்டு வினையில்லை என்று முருகப்பெருமான் முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்ல சொல்ல உனக்கான பலமும் தைரியமும் நிச்சயமாக கிடைக்கும். ஆம், இனி உன் வாழ்வில் எல்லாமே ஏற்றம்தான். மகிழ்ச்சியாக இருக்கணும்னா உனக்கு பிடித்ததை மட்டும் செய். நீ எதை செய்ய நினைத்தாலும் முழுமையாக அதில் ஈடுபாடோடு செய். உன் நல்ல எண்ணத்திற்கு இதுதான் இந்த முருகப்பெருமான் தரும் பரிசானது. அது எல்லாம் இந்த நாட்களுக்குள் அல்லது இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் உன் கையில் வந்து சேர்ந்துவிடும். இதோ உன் வீட்டில் நல்லது நடக்கும் அந்த தருணத்தில் என்ன சொல்றதுன்னு தெரியாமல் முருகா முருகா என்று கூறி ஆனந்தப்படுவாய். ஆம் செல்லமே, இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.